வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெவின் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ ஃபைட் 3 சார்ஜ் அட்வென்ச்சர் பார்ட் 2. நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஓகே, பார்த்தவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்னிங் பிளட். நான் வந்து ஃப்ரீ டைமில் இருக்கும்போது என் சிங்க்ரோனைசேஷன் ஃபுல்லாக ஏற்றி வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து இப்போ என் சிங்க்ரோனைசேஷன் 2000 இருக்குது. சரி ஓகே, ஃபைட் பண்ணலாம். ஏன் கைஸ், போன வீடியோவுக்கு கமெண்ட் பண்ண சொன்னேன், யாருமே பண்ணலையே கைஸ். ஏன் கைஸ் இப்படி பண்ணுறீங்க? ஷேடோ ஃபைட் 3 வந்துருச்சு. ஓகே, டிரைவர் ரோல்ட் சண்டை போடுறேன்டா, வாடா. எப்படி எஸ்கேப் பண்ணோம்ல, கிக்கு விட்டேன் கைஸ். அது நெருப்பு போல் கைஸ், அதில் பட்டால் நமக்கு ஹெல்த்து கம்மியாகுது. ஹெல்த் வாக் போட்டேன், போடு. ஐயோ, நம்ம வேற திரும்ப கரெக்டாக அதுலேயே போய் நிற்கிறோமே. போடு, சம்மடி. நான் ரேஞ்ச் வெப்பன் போடவா? போட வேணாம். போடு கைஸ், எப்படி அடிக்கிறான் பாருங்க கைஸ். அவன் டேய் குற்றவாளி, உன்னெல்லாம் தூக்கி ஜெயிலில் போடணும்டா. எப்படி அடிக்கிற? ஓகே கைஸ், அவனுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு. செகண்ட் ரவுண்டு வருது. இப்போ யார் கூடடா சண்டை போடணும்? திரும்ப அவன் கூட சண்டை போடணுமா இல்லை வேறு யார் கூடயாச்சும் சண்டை போடணுமா? இப்போ அவனே தான், ஆனால் வேறு வெப்பன் வச்சுட்டு வரான். ஓடு. ஷேடோ பவர் யூஸ் பண்ணாலே சூப்பராக இருக்குது. நம்ம தெரியாமல் வேறு பட்டன் அழுத்திட்டேன்டா. ஹெல்த் வாக் போட போகிறேன். போடு, செம்மடி. மொட்டை மண்டையிலே வாங்கினான். டேய், எனக்காச்சும் கொஞ்சமாச்சும் முடி இருக்குடா சார்ஜுக்கு, உனக்கு அது கூட இல்லைடா. போடு. எனக்கு ஒரு டவுட்டு, எனக்கு நெருப்பில் பட்டா எனக்கு ஹெல்த்து குறையுது, ஆனால் அவனுக்கு மட்டும் நெருப்பில் கால் வச்சா அவனுக்கு ஹெல்த் ஏறுது. என்னடா இது? ஓகே கைஸ், ரவுண்ட் 2 முடிச்சாச்சு. இது ரவுண்டு 3 போயிட்டே இருக்குன்னா முடியாது போலையே. திரவரின் நர்கீஸ், என்னடா பேர் இது? திரவரின் நர்கீஸ் சார்ஜ். என்ன ஃபோனுக்கு சார்ஜ் போட போகிறீங்களா? அதுதான் சார்ஜுன்னு. போடு. என் மேலே அடி பட்டுச்சாண்ணா. தப்பிச்சிட்டா போ. அவ்வளோதான், அவனை முடிச்சு விட்டான். போ. ரேஞ்ச் வெப்பனுக்கு பவர் இருக்குன்னே மறந்துட்டேன். யூ வின். ஆமாண்டா, போன பார்ட்டில் என்ன 2 தடவை யூ லூஸ்ன்னீங்கல்ல, இந்த பார்ட்டில் என்ன யூ வின்னுட்டீங்கல்ல. இப்போ வாடா. கிரேட் ஹெரிட்டேஜ். இப்போ நான் யார் கூட சண்டை போட போகிறேன் சொல்லுங்கடா. டே இக்னிட்டா எல் பாஸா, யார் கூட சண்டை போட போகிறோம்? whom should I fight? என்ன நம்மள மாதிரியே வெப்பன் வச்சுன்னு வரான். ஹாய் கிராண்ட்பா. ஓ, இது நம்ம தாத்தா வாங்க, சார்ஜோட தாத்தாவான். உன்னை ஹெல்த் வாக் போட்டு முடிச்சு விட்றேன். என்ன உனக்கு அவ்வளோதான். ஐயோ, இது என்ன புதுசாக இருக்குது? அவனும் ஹெல்த் வாக் போட்டாங்க கைஸ். தாத்தாவும் நம்மளும் ஒரே மாதிரி இருக்குமோ? போடு. ஹெல்த் வாக் அவனுக்கு அவ்வளோவா ஒன்றும் பவர் இல்லை. எப்பா என்னடா இப்படி அடிக்கிற? ஐயோயோ, என்னடா கீழே இருந்து நெருப்புலாம் வர வைக்கிற? அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க. போங்க. ஹெல்த் வாக் போட்டிருக்கக்கூடாதோ, தப்பு பண்ணிட்டேனே. அந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்குல்ல, சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கோம். எப்படா சண்டை முடியும்? ஐயோ அப்பா, ஹெல்த் வாக் போட்டான்டா. தப்பிச்சிட்டோம்ல. இதுலேயும் தப்பிச்சிட்டோம்ல. எப்படி ரேஞ்ச் வெப்பன் பவர் எப்படி தாத்தா இருக்குது? சூப்பராக இருக்கா? போடு. மண்டை ஷாட். ஐயோ, ஹெல்த் வாக் போட்டான்.
தப்பிச்சிட்டேன். ஐயோ என்ன திரும்பவும் தப்பிச்சிட்டேன் பார்த்தியா? என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான். கிராம்ஸை முடிச்சு விட்டாச்சு. ஐ மீன் தாத்தாவை முடிச்சு விட்டாச்சு. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொறி கூட பேரா பேரா அந்த அடியடு. அப்பா ரவுண்ட் 3 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரவுண்ட் 3 தானே இது? நான் பார்க்கலே. போடு அம்மா. டேய் நான் கூட ஒரு செகண்ட் ஷாக் கொடுத்துட்டான்னு நினச்சேன். வெப்பனை கீழே போட்ட உடனே அடி வாங்கினாலே வெப்பனை கீழே போட்டுருவோம்ல, அதை மறந்துட்டேன் கைஸ். என்ன பண்ணுவேன்? என்னால் என்ன எதுவும் பண்ண முடியாது. போடு 2 பேரும் ஒரே நேரத்தில் ஹெல்ஸ்வா. மண்டா ஷாட் தாத்தாக்கு. வாவ் என்ன அடி வாங்குறான் அவன். என்னடா அரேஞ்ச்டு வெப்பன் பவர் கம்மியாக இருக்குது. இப்போ போன ரவுண்டில் சூப்பராக எல்லாம் முடிச்சு விட போகிறான். தாத்தா விட்டுரு தாத்தா. தாத்தா ஹலோ தாத்தா. கைஸ் நம்மளை முடிச்சு விட போகிறாங்க கைஸ். நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ். ஓகே கைஸ் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வந்து திரும்ப இவங்க கூட சண்டை தான் போடணும். இது செகண்ட் அட்டம். என்னடா எப்படி அடிக்கிற ஆத்தாடி? போடு பறக்க விட்றான். ஐயோ தாத்தா விட்டுரு தாத்தா. தாத்தா தெரியாமல் பண்ணிட்டேன் தாத்தா. நான் எதுவுமே பண்ணல. ஆமாம் நான் எதுவுமே பண்ணல. காண்டாகுதே. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓ என்னடா பறக்க விட்ட? அடா பாவி. யூ லூஸ். ஷேடோ ஃபைட் 3. கைஸ் ஸ்கிப் பண்ண போகிறேன். 2000 years later. கைஸ் அந்த சண்டே முடிச்சுட்டு வந்துட்டேன். ஐ மீன் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தேன். இப்போ அன்இன்வைட்டட் கெஸ்ட்னு ஒரு ஃபைட் இருக்குது. இந்த ஃபைட்டில் தாங்க எனக்கு ஒரு பெரிய பெரிய கஷ்டமான பாஸே வர போகிறாங்க. என்ன தெரியுமா? யார் தெரியுமா? உள்ளே போனோடனே சஸ்பென்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ரெட் லயன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அட்டம்ஸ் எடுத்துருக்கோம் கைஸ் இந்த ஃபைட்டை முடிக்க. ஓகே ஃபைட் பண்ணுறேன். வாடா வாடா. பாருங்க கைஸ் முடிச்சு விட்டாங்க கைஸ். அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க. போங்க. இது ஃபஸ்ட் ரவுண்ட் தானே? இது செகண்ட் ரவுண்ட் வந்துடுச்சு. வாடா வாடா வாடா. உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி? வாடா. இஸ்மாவை பற்றி தெரியாமல் யார்கிட்ட? ஐயோ ஐயோ இவன் அடிக்கிறத பார்த்தா சரிப்பட்டு வராதுங்க. என்ன இவன் எப்படி அடித்தான்? அப்பா ஒரு கிக்கு தானடா. அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க. போங்க. யூ லூஸ். திரும்பவும் யூ லூஸ்ன்ட்டிங்கல்லடா. இருங்கடா பார்த்துக்கிறேன்டா. கைஸ் செகண்ட் அட்டெம்ப்ட். ஓகே கைஸ் வரேன். ஓகே இந்த அட்டெம்ப்ட்லேயாச்சும் இவனை முடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஐயோ கைஸ் வீடியோவில் காமிச்சிருக்குன்னா இது செகண்ட் அட்டெம்ப்ட். மற்றபடி இது எனக்கு நிஜமாவே தேர்ட் அட்டெம்ப்ட். ஓகே போடு. செம்ம அடி. என்னம்மா அடிக்கிறான் அப்பா. திரும்ப உன்னை அடிப்பண்டா. எப்படி வாசோடா. இதுக்கு மேலே காட் ஆஃப் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டை தான்டா பார்க்க போகிறேன். முடிஞ்சா இந்த கிஸ்மாவை தோக்கட்டுறா. ஐயோ தோக்கடிச்சிருவான் போலையே. அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க. தேர்ட் அட்டெம்ப்ட்லேயும் வெற்றிகரமாக தோத்தாச்சு. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது என்னோடய 4th அட்டெம்ப்ட். தேர்ட் அட்டெம்ப்ட்லேயும் ஒரு கை பார்த்துடுறேன்டா. 4th அட்டெம்ப்டா? வீடியோவில் காட்டாத ஒரு அட்டெம்ப்ட் இருக்குல்ல. ஓடு. டாயிங் டாயிங் டாயிங். வாடா வாடா. இந்த தடவை உன்னை முடிச்சே தீருவேண்டா. வாடா. ஐயோ
என்னடா இவன் இப்படி அடிக்கிறான்? டேய் உன் ரேஞ்ச் வெப்பன் பவர் சார்ஜ் பவர் அளவுக்கு ஈக்குவலாக இருக்கேயா? எப்படி தப்பிச்சோம்ல? இல்லைனா சார்ஜ் கிட்ட அடி வாங்கின மாதிரி இருக்கும். ஏ அப்பா போடு செம்ம அடி கைஸ். டே அப்பா ஒரு ரவுண்டு ஜெயித்தாச்சு. வாடா திரும்ப கிஸ்மோவோட பவரை பாடுறா. பிரதர் அண்ட் சிஸ்டர். அப்போ கிரேட்டாவை வச்சு தான் சண்டை போட போகிறோம். கிரேட்டாவோட பவரை பாடுறா. ஓ என்ன கிரேட்டா இந்த தடவை கிஸ்மோவோட அதிகமாக அடி வாங்குறாங்க. ஓ ஐயோ ஐயோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி ரவுண்டு 3 வந்துடுச்சு. இன்னைக்கு இந்த ரெட் லைனை முடிச்சுட்டு தான்டா போவேன். வாடா ரெட் லைன். அட்டா பாவி ஏடா இந்த சைடில் இருந்தால் அந்த சைடு ஈஸியாக தூக்கி போடுற. ஐயோ இவன் எப்படி போனால் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது போலையே. ஆமாம் நான் ஏன் இவ்வளோ நேரமாக ஸ்பெஷல் பவரே யூஸ் பண்ணாமல் இருக்கேன். அது நேரம் வரும்போது ஸ்பெஷல் பவர் கரெக்டாக யூஸ் பண்ணணும் கைஸ். இப்போ யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஆனால் வேணாம். ஐயோ தப்பிச்சிட்டேன். ஓடு இன்னைக்கு நீ செத்தடா ரெட் லயன். கைஸ் ஒரு பயங்கரமான பாஸை முடிச்சதுனால கமெண்ட்லலாம் டிடிசி இஸ் த ப்ரோ பிளேயர்னு போடுங்க கைஸ். ஓகே எபிக் கீஸ் 10. ஆல்ரெடி என்கிட்ட எபிக் கீஸ் நிறைய இருக்கே. ஓ இப்போ நான் யார் கூட சண்டை போட போகிறேன் ஒழுங்கா சொல்லுங்கள். ஃபைட் ஸ்வென் ஆர் யூ டெஃப்? ஓ ஸ்வென் நம்ம கூட வந்துட்டானா யாரோ ஸ்வென்னு. நான் ஸ்வென்னா? ஸ்வென். ஓ ஸ்வென் மேலே நம்ம கோவமாக இருக்கும். இப்போ நம்ம அவன் கூட தான் சண்டை போட போகிறோம். அப்படியாம்மா குமார்? ஓகே குமார். என்னடா கையில் சண்டை போட விட்டீங்க? அடா பாவி. லெட்ஸ் see how much you have grown. ஓ இப்போ இது நமக்கு சின்ன வயசில் தெரிஞ்சவங்களா? டேய் என்னடா எப்படி அடிக்கிற? டேய் பிரேக் விட்டு அடிடா ஸ்வென்னு. ஸ்வென்னு உன் பேரை 7ன்னு வச்சுருந்தா நீ லக்கி நம்பர்ரா. டே 7 என் லக்கி நம்பர்ரா விட்டுறா. ஃபயர் கிராண்ட்ஸ் மீ ஸ்ட்ரென்த்து. அவனுக்கு ஃபயர் தான் ஸ்ட்ரென்த்தான். சரி இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேனா? சொல்கிறா யாரா இவன் கேட்காம பைத்தியக்கார மாதிரி அவனா சொல்கிறான். இன்னைக்கு ஒன்று முடிக்கிறேன். ஐயோ அப்பா தப்பிச்சிட்டேன்டா. போடு எஸ்கேப் ஆனோம்ல அதான் இப்படி அடி வாங்க. ஐயோ டேய் ஐயோ அவ்வளோதான். இவன் ஜான்சினாவாக மாறிட்டான். இதுனா இவன் தான் ஸ்வென் தி ரெஸ்லர். எப்படி அடிச்சான் பார்த்தீங்களா கைஸ்? ஸ்மாக் போட்டாங்க கைஸ். அப்பா ஒரு ரவுண்ட் ஜெயிச்சாச்சு. ரவுண்ட் 3. ஓகே ஃபைட் த ஹீட். டே பா தப்பிச்சிட்டேன். 2வது தடவை அந்த அட்டாக்ல இருந்துச்சு. என்னடா பண்ணுற? நான் பிளாக்கே பண்ணல. கம்முன்னு நின்னா அதுவே பிளாக் ஆகிடும். நான் கம்முன்னு கூட நிற்கலையா? நான் அவனை அட்டாக் பண்ண தானே போனேன். போடு வாடா இப்போ அடி வாங்கடா. நீ இன்னைக்கு உன்னை முடிக்கிறேன்டா. சைல்டுஹுட் ஃப்ரெண்டாக இருந்தா என்ன சைல்டுஹுட்டில் தெரிஞ்சவங்களா? என்னடா முட்டிட்ட? என்னடா நான் பார்த்தா ஜோக்கர் மாதிரி ஆடா இருக்கு. பா ஜெயிச்சிட்டேன். ஓகே திரும்ப எபிக் கீஸ் கொடுப்பானுங்களா? ஆமாம் எபிக் கீஸ் 10 கொடுத்துருக்கானுங்க. என்னடா 10 கொடுக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 30, 60, 90, 100, 140, 180 அந்த மாதிரி கொடுத்தாண்டாண்டா. ஓகே ஹோம் ஸ்வீட் ஹோம்னு ஒரு ஃபைட். அப்பா ஆடி கை வலிக்குது கைஸ். இதுதான் ஃபைனல் பார்ட். ஐ மீன் எண்டிங். ஓகே அதாவது இந்த பார்ட் தான் கடைசி பார்ட் 2. இன்னும் நிறைய ஃபைட் இருக்குது. இந்த வீடியோவில் கடைசியில் பாஸ் ஃபைட் இருக்குது.
ஆனால் பாஸ் ஃபைட் வந்து நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன் கைஸ். என்னடா சொல்கிற, ஸ்கிப் பண்ண போறியான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அந்த பாஸ் ஃபைட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நானே அதை 4-5 அட்டம் கழிச்சு தான் முடித்தேன். ஓகே, இப்போ நம்ம கிஸ்மோவா மாதிரி காட் கேப்டன் கூட சண்டை போட்டுருக்கோம். கிஸ்மோவா மாறி இல்லை, கிஸ்மோவா போடு. நான் தான்டா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டோட கடவு. என்னடா ஏய், திரும்ப ஜோக்கர் ஆக்கிட்டானுங்களா? இன்னைக்கு ஒன்று முடிச்சு விட்றேன். போடு. மண்டையிலே அடி வாங்கினாங்க கைஸ், மண்டையிலே அடி வாங்கிட்டான். ரவுண்ட் 2 திரும்ப பிரதர் அண்ட் சிஸ்டராடா? ஆமாண்டா. சை, இவ்வளோ நேரம் நான் கிஸ்மோட கத்தி வச்சா சண்டை போட்டேன், எனக்கு மறந்துருச்சே. ஆமான்னு நினைக்கிறேன். ஆமாம் சண்டை போட்டேன். ஓகே, கிரேட்டாவா நான் உன்னை தோக்கடிப்பேன்டா. என் தம்பி உன்னை ஜெயிச்சான்ல, தம்பி மட்டும் ஜெயிக்கக்கூடாது, அக்காவும் ஜெயிப்பாடா. போடு, வாங்கடா. என்ன அடி பார்த்தியா? இதான்டா பெஸ்ட்டு. ஐயோ தப்பிச்சிட்டான்டா. ஏய், என்ன தைரியம் இருந்தா நீ தப்பிப்ப, என் கிட்ட இருந்தே தப்பிக்கிறியா? எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் கிட்ட இருந்து தப்பிக்கிற நீ? யூ இடியாட்டிக் கண்ட்ரி நான்சென்ஸ் ஃபெலோ. இன்னைக்கு உன்னை முடிச்சு விட்றேன்டா, வாடா. அவ்வளோதான், ஃபினிஷ்ட். ஓகே, யூ வின்னு வரணுமே, எங்கே வரல இன்னும். யூ வின். இப்போ என்ன ரிவார்டா தர போகிறீங்க? ரேர் கேஸ் 20 தரக்கானுங்க. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஆடியன்ஸ் 5 பேர். ஓகே, அரோ இன்வெஸ்டிகேட்டர் டேனியலாங்க, இவங்க கூட தான் சண்டை போட போகிறோம். என்னடா இப்படி அடிக்கிற? வாடா. என்னடா நம்ம மேலே நெருப்புலாம் எரியுது, ஆத்தாடி. இதான்டா சார்ஜுனா இதான். நான் விட்டுண்ணா, தெரியாமல் சொல்லிட்டேண்ணா. என்னடா இப்படி ஆகிட்ட? ஏய், அவ்வளோதான், உன்னை ஓரமாக போயிடு. நான் ஏதோ கை தவறி ரேஞ்ச்டு வெப்பன் அழுத்திட்டேன் கைஸ். அது தெரியாமல் கரெக்டாக ரேஞ்ச்டு வெப்பன் அழுத்தினதுனால இவன் தோத்துட்டான். டி என்னத்தரா விட்ட? பிங்க் கலரில் ஏதோ இலை மாதிரி இருக்குங்க, ஏதோ இலை கைஸ். அந்த இலையை விட்டோடனே செம்மையாக அடி விழுது நமக்கு. இருந்தாலும் அவனால் நம்மளை தோக்கடிக்க முடியாது. நம்ம யார்? சார்ஜ். வாடா வாடா வாடா, இன்னைக்கு உன்னை முடிச்சு விட்றேன், வாடா. அவ்வளோதான். ரவுண்ட் 3 வேறையாடா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கைஸ்? ரவுண்ட் 3 ஸ்கிப் பண்ணிட்டேன், அப்போ தான் வீடியோ பெருசாக போகக்கூடாதுன்னு. ஓகே கைஸ், இப்போ கான்வர்சேஷன் போக போகுது ஃபைட்டுன்னு கொடுத்தோன்னே. ஓகே கைஸ், இதுதான் இந்த அட்வென்ச்சரோட லாஸ்ட் ஃபைட். இந்த லாஸ்ட் ஃபைட்டில் ஜெயிச்சு சார்ஜ் அட்வென்ச்சரை முடிச்சு இன்றைக்கி உங்கள் எல்லோரையும் காலி பண்ணுறேன்டா. ஹெல்கா தி ஆப்டிகேட்ரஸ். ஹெல்காவா? என்னடா பேர் இது? ஹெல்கா. இருடா, திரும்ப இந்த ஹெல்த் ஸ்வாக் போடுறேன், இருங்கடா. இப்போ போடுறேன் பாடுறா ஹெல்த். ஐயோ, போடு. என்ன ஹெல்கா தி ஆப்டிகேட்ரஸ், எப்படி அடி வாங்கியா? ஆனால் நிஜத்தில் நம்ம தான். ஓகே, ரேஞ்ச்டு வெப்பன் பவரை பற்றி உனக்கு தெரிஞ்சா வாட் ப்ரோ? அது என்னதுடா அது? அட பாவி, இது வேறையா? ஐயோ செத்தண்டா நான் இன்னைக்கு. ஐயோ அது ஒன்று, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். லைட்டாக ஜுரம் தான், அதனால தான் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து வாய்ஸ் கூட ஒரு மாதிரி கேட்குது.
ஓடு. ஏய் ஹெல்கா, அது ஆப்டிகேட்ரஸ். இன்னைக்கு உன்னை முடிச்சு விட்றேன் வா. இரு, ஏன் ஃபுல் பவரை காட்டுறேன். அப்படிதான் அடி வாங்கு. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. போடு. அவள் தான் என்ன அடிச்சா, நான் அவளை அடிக்கல. அதனால தான் போடுன்னேன். ஏய் ஏய் தப்பிச்சிட்டியே. அம்மா விட்டுருமா அம்மோ. யார்மா நீ? ஏம்மா என்னை வந்து அடிக்கிற? ஐயோ காப்பாற்றுங்க, யாரா காப்பாற்றுங்க. செத்துரு. அப்படி தான் பெஸ்ட்டு. சார்ஜ் தான் பெஸ்ட்டு. என்ன பண்ணுவ? சார்ஜ் தான் பெஸ்ட்டு. என்ன சொல்லுவ? ஓய் டீ, அதுக்கு இவ்வளோ பவராடா? அடா பாவி. இப்போ மட்டும் எப்படா பவர் கம்மியாச்சு? ஒரு வேளை நம்மளுக்கு ஷேடோ பவர் கிடச்சதில்ல, அதுக்கு பவர் கம்மியாயிடுச்சோ? ஓய் ஐயோயோ, இன்னைக்கு எப்படியாச்சும் ஒன்று முடிப்பேன் வா. ஐயோ ஏய் காப்பாற்றுங்க, என்ன யாராச்சும் காப்பாற்றுங்க. இந்த ஹெல்காதி ஆப்டிகேட்ரஸ் கிட்ட இருந்து காப்பாற்றுங்க. ஐயோயோ, என்ன அசிங்கப்பட்டு அனுப்பி விட்டுருச்சு. திரும்ப ரவுண்ட் 4 வரேன். இன்னைக்கு கன்ஃபார்ம் இந்த ஃபைட்டை முடிச்சுட்டு தான் போவேன். வாங்க அடி அடி வாங்கு. ஏய் என்ன நீ ஓவரா பண்ணுற? வரப்போ டேய் பாவி, என்னதுடா இது? ஐயோயோ, அடி வாங்கிட்டே இருக்கனே. போடு, மூஞ்சிலே அடி வாங்கினேன். இல்லை, இந்த ரவுண்டு கன்ஃபார்ம் தோற்றுருவேன், அதில் நோ டவுட்டு. கைஸ், இந்த ரவுண்டு கண்டிப்பாக தோற்றுருவேன்னு நினச்சேன், தோற்றுட்டேன். ஸோ ஸ்கிப் பண்ண போகிறேன் கைஸ். ஸ்கிப். ஓகே கைஸ், ஸ்கிப் பண்ணிட்டேன். அதான் சொன்னேன், ஃபைனல் பாஸ் ஃபைட் நான் ஸ்கிப் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன்னு. ஆக்சுவலி நான் அந்த பாஸ் ஃபைட்டை முடிக்க 5-6 அட்டெம்ப்ட் எடுத்தேன், அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ கடைசியில் என்னாச்சுன்னா, அந்த ஃபைட்டில் 2 ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 3ஆவது ரவுண்டில் நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஷேடோ எனர்ஜி இருந்துச்சு. ஓகே, இப்போ எல்லா ஃபைட்டும் முடிச்சாச்சு. இது ப்ரீமியம் ரிவார்ட்லாம் வாங்க முடியாது. இப்போ இதாங்க ஹேண்ட் ஆஃப் ஃபயர் லெஜெண்டரி நைஃப் எக்யூப்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஹேண்ட் ஆஃப் ஃபயர் ஓடு. பார்க்கவே பயங்கரமாக இருக்கியா? கையில் வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு எந்த டையும் அப்ளை பண்ண முடியாதான். சரி ஓகேடா. ஆக்சுவலி ஹெல்மெட் மாற்றலான் இருக்கேன். ஹெல்மெட்டை மாற்றிட்டோம்ல. ஓகே கைஸ், இப்படி தான் இருக்குது நம்ம அதை கையில் வச்சா. கேரக்டர்ஸில் சார்ஜுக்கு கனெக்ஷன் லெவல் அதில் 56ன்னு போட்டுருந்துச்சு. ஆனால் நிஜமாவே கனெக்ஷன் லெவல் 3ல் தான் இருக்குது. இப்போ கனெக்ஷன் லெவல் 4க்கு போக வாய்ப்பு இருக்குது. போகலாம், போகாமலேயும் இருக்கலாம். இல்லை கைஸ், போகல கைஸ். ஓகே, இன்னும் ஒரு தடவை வந்தால் நம்ம போயிடலாம். ஓகே கைஸ், பாய் கைஸ்.